अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஈமானுடைய கிளைகளின் தொடர்ச்சியாக இறுதி நாளை நம்புவது என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு இறுதி நாள் குறித்த பல்வேறு செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதில் முக்கியமாக நேற்று விடுபட்டு விட்ட சில செய்திகளை குறிவிட்டு சொர்க்கத்தில் கிடைக்கின்ற அந்த இன்பங்களை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் நிறுத்தப்படும் பொழுது 3 பிரிவுகளாக மக்கள் பிரிக்கப்படுவார்கள். மக்களை எல்லாரும் நிறுத்தி இந்த விசாரணை எல்லாம் முடிந்த பிறகு மக்களை அல்லாஹ் 3 குரூப்புகளாக பிரிக்கிறான். அந்த பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறான்னு கேட்டா, முதல் குரூப் முன்னாடி இருக்கக்கூடிய குரூப் அஸ்ஸாபிகூன், அந்த மஹ்ஷர் வெளியில முன் அமர்வுல இருக்கக்கூடியவர்கள், முன் சீட்டு கிடைக்கும். அடுத்தபடியாக முன்னாடி ஒரு பகுதியினரை நிப்பாட்டிட்டு அதுக்கு பின்னாடி உள்ள குரூப்பை 2ஆ பிரிக்கிறான்ல. ஒன்னு வலப்புறமாக இருக்கிற கூட்டம், இன்னொன்னு இடப்புறமாக இருக்கிற கூட்டம் என்று பார்த்த உடனேயே 3, அதாவது முதல் தரத்தில் உள்ளவங்க, அதுக்கப்புறம் பாஸ் மார்க் வாங்கினவங்க, ஃபெயில் ஆனவங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒன்னு நல்லா பிரிக்கிறான், பாஸ் மார்க் வாங்கினவங்க ஒன்னு பிரிக்கிறான், அதுல ஃபெயிலா போனவங்க ஒன்னு பிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உள்ளவங்களை முன்னாடி வச்சிடறான். இப்படி 3 பிரிவினராக நீங்கள் அன்றைய தினத்தில் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் வாக்கியா 56வது சூராவுல 10வது வசனத்தில் இதை பார்க்கலாம். வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, நீங்கள் 3 பிரிவுகளாக ஆகிவிடுவீர்கள். 3 பிரிவு. அதுல அஸ்ஹாபுல் மைமனா மா அஸ்ஹாபுல் மைமனா, வலது பக்கத்தில் நிறுத்தப்படக்கூடியவர்கள் வலது பக்கத்தில் ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இடது பக்கத்தில் நிறுத்தப்படக்கூடியவர்கள் அவர்கள் பீடை பிடித்தவர்களாக இருப்பார்கள். இதுக்கெல்லாம் முந்தி சாபிகூன், முதல்ல நிப்பாட்டக்கூடியவங்க இருக்காங்களே, முன் வரிசையில் இருக்கிறவங்க முன்னாடி 2ஆ பிரிக்கிறது இல்லை. இந்த முன்னாடி இருக்கிறவங்களை வலது இடது நல்லா பிரிக்க மாட்டான். அப்ப முன்பக்கமாக அல்லாஹ் விசாரிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி வைங்களேன், அல்லாஹ் விசாரிக்கும் பொழுது அவனுக்கு முன்னே இருக்கக்கூடிய அணிகளை 2ஆ பிரிக்கிறது இல்லை. அடுத்து பின்னாடி உள்ளவங்களை இந்த இப்ப இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். இந்த முன்னாடி இருக்கிறீங்க, இங்க 2ஆ பிரியல, ரோட்ல போனா இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் பிரிஞ்சிருக்கு. அந்த ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற மக்கள் என்ன இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தவர்களா கொஞ்சம் பேர் இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தவர்களா கொஞ்சம் பேர் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஏறக்குறைய இந்த மாதிரி என்ன செய்வான் அல்லாஹ் 3 பிரிவுகளாக மஹ்ஷர்ல பிரிச்சிருவான். அவங்களுக்கு கொடுக்கிற பரிசுகள்லையும் வித்தியாசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் பாஸ் மார்க்குக்கும் ஒரே மாதிரி கிரேட் கொடுக்க முடியாதுல. அவங்களுக்கு சில சீட்டுகள் கிடைக்காது. பாஸ் ஆன ஆட்களுக்கு ஏதோ ஒரு எம்ஏ பிஏ படிக்க போகலாமே தவிர எம்பிபிஎஸ் போக முடியுமா? போக முடியாது. அதுக்கு உள்ள மார்க் வாங்கணும். அந்த கொடுக்கிற மறுமையில் கொடுக்கிற பரிசுலையும் எல்லாம் டிஃபரெண்ட் பண்ண போறான். அதனால நம்ம பாஸ் ஆகுறதுக்கு ஆசைப்படாம, வலப்புறம் இருக்கிற கூட்டத்தில் இருக்க ஆசைப்படாம, ஃபர்ஸ்ட்ல போய் உட்கார்ற முதல் வரிசையில உட்கார்றதுக்கு நம்ம ஆசைப்பட வேண்டும். இப்படி 3 அணிகளாக பிரிப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பிரிக்கிறதுக்காக வேண்டி ஒருத்தரை பிடிச்சு பிரிக்க வேண்டிய தேவையில்லை. அளவுக்கு அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அவனுக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. வம்தாசுல் யௌம ஐஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளை தனியா போங்கன்னு சொல்லுவான். அவனா அப்படி ஒதுக்கிறான் இடது பக்கம். இதை பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தரையா பிடிச்சி நீங்கிட்டு வா, நீ அங்கிட்டு வா, இது கிடையாது. ஒரு ஆர்டர் தான். அந்த கமாண்ட் பண்ணவன உத்தரவு போட்ட உடனே தன்னால பிரிந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி யாசீன்ல 36வது சூறாவுல 59வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் முன்னாடி உள்ள வரிசை என்று பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்ட உடனே இறைவனை காண்பார்கள். இறைவனை மக்கள் என்ன செய்வாங்க, விசாரிக்கிறாங்க. அல்லாஹ்வை பார்க்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்துல அல்லாஹ்வை பார்க்க முடியாது. முதல்ல நீங்க நம்பணும். நம்ம வாழ்கிற உலகத்துல நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாது. நம்மளை விட்டுருவோம், நபிமார்களுக்கு பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. லா துத்ரிகுல் அப்சார்,
எந்த பார்வைகளும் அவனை அடைய முடியாது. அவன் தான் பார்வைகளை அறிந்து கொள்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்கிறதுக்காக வேண்டி ஆசைப்பட்டாங்க. ரப்பி அர்னி அன்துர் இலைக், யா அல்லாஹ் உன்னை நான் பார்க்கணும், கொஞ்சம் காட்டுவேன் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்ட உடனே பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை. அதனால ரப்பி அர்னி அன்துர் இலைக், உன்னை நான் பார்க்க வேண்டும், எனக்கு காட்டுன்னு சொன்ன உடனே காலல் அந்தராணி, என்னை ஒருபோது நீ பார்க்க முடியாது, என்னுடைய பிரகாசத்தை பார்க்கிற பவர் உங்க கண்ணுக்கு இல்லை. சூரியனை உனக்கு பார்க்க இயலுமா? கொஞ்ச நேரம் பாருங்க பார்ப்போம். அப்ப நான் எவ்வளவு பெரிய பிரகாசமானவன், அதை தாங்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து கண்ணில் பவர் கிடையாது. அதை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி உலாக்கின் உள்ளூர் இலல் ஜபல், இந்த மலை இருக்கு பாரு, அந்த மலை, அதை பாரு, அந்த மலைக்கு நான் காட்சி தர்றேன், உனக்கு காட்சி தராம அந்த மலையின் மீது மட்டும் என்னுடைய ஒளியை பாய்ச்சுகிறேன். இனிஸ்தகர்ற மக்கான ஹூப சௌபத்தராணி, அது அந்த இடத்துல அப்படி இருந்துருச்சுன்னு சொன்னா அப்புறம் நீ என்னை பார்க்கலாம். மழை பார்த்துருச்சுன்னா அப்புறம் நீ என்னை பாரு அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், ஃபலம்மா தஜல்லா ரப்புஹுலில் ஜபல், மலைக்கு அல்லாஹ் காட்சி தந்த பொழுது ஜஅலஹு தக்கா, அதை தூள் தூளாக ஆக்கி விட்டான். அல்லாஹ்வுடைய அந்த ஜோதி ஒளி பிரகாசம் மலையின் மீது பட்ட உடனே மலை தூளாயிடுச்சான். நீ எல்லாம் ஏமாத்த உனக்கு பார்க்க இயலுமா என்று அல்லாஹ் மூசா நபியை வந்து அல்லாஹ் பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது முடியாதுன்னுட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனாங்க, அல்லாஹ்விடத்துல உரையாடினாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஹல் ரஅய்த ரப்பக, நீங்க அல்லாஹ்வை பார்த்திருக்கீங்களா கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு, நம்ம ஆளுக்கு நிறைய வழங்கி இருக்காங்க, ரசூலுல்லாஹ் மேராஜ்ல போய் அல்லாஹ்வை பார்த்தாண்டு, அந்த இந்த கண்ணை கொண்டு பார்க்கவே இயலாது. ரசூல் நான் சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்கள், ஹல் ரஅய்த ரப்பக, உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்ததுண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நூறுன் அண்ணா உராஹு, அவன் ஒளி என்ன ஒளியானவன், அதை நான் எப்படி பார்க்கிறது? அவன் ஒளிமயமானவன், அந்த ஒளியை என்னால் எப்படி எனக்கு பார்க்க முடியும்? சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பார்க்கல, இப்ராஹிம் நபி பார்க்கல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கல, மனித குலத்தில் யாரும் பார்க்கவில்லை இதுவரைக்கும். அதனால மறுமையிலையும் பார்க்க முடியாதுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா மறுமையில வந்து அல்லாஹ் எல்லாத்தையுமே அப்படி நம்மளை மாத்திரணும். நம்மளை வந்து எழுப்புறதுதான் நம்ம மூளை, நம்ம சிந்த உணர்வுகள் தான் நம்ம இருப்போம். மற்றபடி மொத்தமாகவே நம்ம மாறி போயிடும். முதுமை வராதங்க, படைப்பே வேற. அப்ப கண்ணை மாத்தி போடுவான்ல, அப்ப மட்டும் பார்க்க இயலுமான்னு கேட்டா அந்த ஒளியை பார்க்கிற அளவுக்கு என்ன செய்வான், கண்ணுக்கு ஒரு ஆற்றலை எல்லாம் தந்துருவான். அப்ப அங்க வந்து பாத்ரூம் போற வேலை கிடையாது, அங்க வந்து சிறுநீர் போறதுக்கு வேலை கிடையாது, அங்க வந்து முதுமை அடைகிற வேலை கிடையாது, அங்க நோய்வாய்ப்பட மாட்டோம். இப்படி நம்ம உடல் அமைப்பே அல்லாஹ் மாற்றும் பொழுது வேற உடல் தர்றான்ல, அது வச்சு பார்க்கலாம். அந்த கண்ணுக்கு என்ன இருக்கு, பார்க்கிறதுக்கான சக்தி இருக்கும். மறுமையில் பார்க்க இருக்கிறோம் என்பதை நம்பி ஆகணும். மறுமையில் அல்லாஹ்வுடைய சந்திப்பே நமக்கு இருக்குது. இதை திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் என்ன செய்யறான், உஜூஹி யௌமைதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா, சில முகங்கள் அன்றைய தினம் தன்னுடைய இறைவனை நோக்கி பார்த்து கொண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கும். அல்லாஹ் பார்த்துட்டு அப்படி ஒரு மகிழ்ச்சி, அப்படி ஒரு சந்தோஷம், பார்க்கிறதுலயே ஒரு இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். இறைவனை சந்திக்கிறதுலயே ஒரு பெரிய பேரின்பம். என்ன, இந்த அண்ட சராசரங்களுக்கு சாதாரணமா ஒரு அரசியல் கட்சியில தலைவன் வர்றான்னு சொன்னா அவனை பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் முண்டி அடிச்சுட்டு போறாங்க. ஒரு கூத்தாடி வர்றான்னு அவனை பார்க்கறதுக்காக வேண்டி அதுல ஒரு இன்பம் அடைகிறதுக்காக வேண்டி ஓடுறாங்களே, ஒரு இன்பம் அவனுக்கு இருந்தானே செய்யுது. இந்த அண்ட சராசரத்தையும் படைச்சு இவ்வளவு பெரிய அதிசயங்கள் நிகழ்த்துறான்னா எப்படி இருப்பான் அல்லாஹ், பார்க்கணும்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அது பார்க்கறதுக்காக வேண்டி ரொம்ப பேர் ஆர்வம் கொள்ளுவோம். அதுல ஒரு இன்பம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மாதிரி பார்ப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் கியாமா 75வது சூராவுல 22, 23 வசனங்களில் இறைவனை மறுமையில் நாம் பார்ப்போம் என்று சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பௌர்ணமி நிலவை காட்டி, முழு நிலவை காட்டி, இந்த நிலவு இருக்குல்ல, இதை வந்து நீங்களும் பாக்குறீங்க, நீங்க பார்க்கும் பொழுது பக்கத்து ஊர்ல உள்ளவரும் பாக்குறாரு, இன்னொரு ஊர்ல உள்ளவரும் பாக்குறாரு, யாராவது யாருக்காவது மறைக்கிறீங்களா? இந்த நிலவை எல்லாரும் பாக்குறீங்க. இந்த மெட்ராஸ்ல பௌர்ணமி வருதுன்னு வைங்களேன், பௌர்ணமி வரும்போது நம்ம ரோட்ல நின்று பாக்குறோம். கொஞ்சம் தயாரா நான் பாக்கணும் யாராவது சொல்றோமா? சினிமா ஹோட்டல சொல்லுவீங்க, குடுறா மறைக்கிறான்னு சொல்லுவீங்களே. இந்த சந்திரன் வந்து வானத்தில் இருக்கிற சந்திரனை பார்க்கும் பொழுது யாரு தலையாச்சும் யாருக்காவது மறைக்குமா? எல்லாரும் பார்ப்போம், யாருக்கும் யாரும் மறைக்க இயலாது, நம்ம வாட்டுக்கு பார்ப்போம். இதை உதாரணம் காட்டி சொல்றாங்க, நீங்கள் பௌர்ணமி தினத்தில சந்திரனை பார்க்கறீங்களா, யாராவது யாருக்காவது மறைக்கிறீங்களா?
இல்ல. அந்த மாதிரி அல்லாஹ் பாப்பீங்க. அப்ப நம்ம நினைக்க கூடாது இத்தனை ஆயிரம் கோடி மக்கள் இப்படி அல்லாஹ் பாக்குற ஒரே நேரத்துல, அதெல்லாம் இருக்காது. எல்லாரும் பாக்குற மாதிரி அல்லாஹ் அவன் படைச்ச படைப்பே பாக்குறீங்க, அவனால் படைத்த சந்திரனையும் அம்புட்டு பேர் ஒரே நேரத்தில் பாக்குறீங்க, எந்த நெருக்கடியும் இல்லாமல், கியூ நிப்பாட்டாம. இந்த தலைவர்களை பாக்குற கியூ நிப்பாட்டி ஆகணும். இந்த வர்றான தலைவன் வர்றதா இருந்தா நீங்க கியூல நிப்பாட்டி தான் பார்க்கணும். சந்திரனை பார்க்கறதுக்கு கியூ கிடையாது, எல்லாரும் பார்க்கலாம். பார்க்க நினைக்கும் போதெல்லாம் பார்க்கலாம், விரும்பும் போதெல்லாம் பார்க்கலாம். யாருக்கு வித்தியாசமா பார்க்க போறது, எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க போறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்ப்பீர்கள், மறுமை நாளில் பார்ப்பீர்கள். இன்றைக்கு முழு நிலவை நீங்கள் பார்க்கிறீர்களே, ஒருவருக்கு ஒருவர் தடை செய்து கொள்ளாமல் பார்க்கிறீர்களே, அந்த மாதிரி பார்க்க இருக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 554, 573, 4851, 7434, 7436 ஆகிய ஹதீசுகள்ல இறைவனை நீங்கள் மறுமையில பார்ப்பீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம மறுமையில பார்ப்போம். இந்த பார்க்கிறது கூட 3 குரூப்ல 2 குரூப்புக்கு தான். அல்ல வேணும்னு அவங்களுக்கு அதை மறக்கிறான், அங்க நிப்பாட்ட வச்சிருக்கிறாங்க, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறான். யாருக்கு இந்த காட்சி கிடையாது? இறைவனை சந்திக்கிற அந்த காட்சி முதல் அணியில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தேர்னாங்களே அவங்களுக்கு இருக்குது, வலப்புறமாக நிறுத்தப்படுகிறார்களே அவர்களுக்கு இருக்கிறது. இந்த இடப்புறமாக நிறுத்தப்பட்ட கூட்டம் இருக்குதே, அங்கதான் அல்லாஹ் எல்லாத்துக்கும் காட்சி தருவான், அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, எங்க என்ன உனக்கு எங்க எங்கன்னு இருப்பாங்க அவங்க, அப்படி ஆக்கிப்படுவான் அல்லாஹ். அதையும் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹிம் யௌமையிதின் லமஹ்ஜூபூன். அன்றைய தினத்தில், அந்த நியாய தீர்ப்பு நாளில் தங்கள் இறைவனை காண்பதை விட்டும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள், குற்றவாளிகள் தடுக்கப்படுவார்கள். சும்மா இன்னஹும் லசாலுல் ஜஹீம், பிறகு அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள். அப்ப நரகம் இது மனுஷர்ல இருந்து வளருது. நரகத்தில் நுழைவதற்கு முன்னாடி எல்லாருக்கும் அல்லாஹ் அந்த காட்சி தரக்கூடிய அந்த ஒரு நாளில் 50,000 வருடத்திற்கு நிகரான அந்த ஒரு நாளில் இறைவனை காணுகிற அந்த வாய்ப்பு 2 அணியினருக்கு தான் கிடைக்கும். சொர்க்கவாசிகள் என்று தேறியவர்களுக்கும் அதுல முதல் தரத்தை அடைந்தவர்களுக்கும் கிடைக்குமே தவிர இவர்களுக்கு கிடைக்காது. யாருக்கு? குற்றவாளி கிடைக்காது. இது 83வது சூறாவுல 15, 16 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். இவர்களுக்கு அந்த சந்திக்கிற வாய்ப்பு இல்லைன்னு. அப்ப இவர்களுக்கு இல்லை என்பதில் இருந்தே மற்றவர்களுக்கு இருக்குங்கிறதையும் நம்ம விளங்கிக் கொள்ளணும். இது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மறுமை நாளில் நடக்கிறதுல. அடுத்தது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் விசாரித்து தானே எல்லாத்தையும் அனுப்புறான், விசாரித்தான் அனுப்புறான். இத்தனை கோடி மக்கள்ல சிலருக்கு விசாரணை கிடையாது, எந்த என்கொயரியும் கிடையாது. சிலருக்கு என்ன இல்ல, எந்த விதமான கேள்வி கணக்கு ஒண்ணுமே கிடையாது, போய்கிட்டே இருக்க வேண்டியதான். என்னன்னு கூட கேட்க மாட்டான் அல்லாஹ். என்ன செய்ய மாட்டான், ஒரு ஃபார்மாலிட்டியானது கூட இல்லாம என்ன செய்வான்ல, அப்படியே அனுப்பிடுவான். அந்த மாதிரியாக ஒரு சின்ன கூட்டத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், செலக்ட் பண்ணி வச்சிருக்கான். சின்ன கூட்டம் தான், மற்றவங்களும் போயிருவாங்க. அந்த விசாரிச்சுட்டு போவது விசாரிக்காம போவது என்பதுல ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப கஸ்டமர்ஸ்ல வர்றோம், நம்ம கிரீன் சேனல்ல வர்றதுக்கு அவங்ககிட்ட பதில் சொல்லிட்டு 1.5 மணி நேரம் லேட்டா வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க. நம்ம வாட்டு கிரீன் சாமா லக்கேஜ் இல்லாம இருந்துன்னு வைங்க, நம்ம வாட்டு கிரீன் சேனல் வந்து முடியாந்துருவோம். எவன் என்னன்னு எவனும் கேட்க மாட்டான். வெளியே வருமா நமக்கு சந்தோஷமா இருக்கும். எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா, முதல் ஆளா வர்றோமா, முக்கியமான ஆள் போல இருக்குது, சீக்கிரம் வந்துட்டாரு நினைக்கிறாங்களா இல்லையா? அதான் என்ன, எல்லாம் வெளியே வந்து அனுபவிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். அந்த முன்னாடி போறதுல நிறுத்தி விசாரிக்கும் பொழுது அது கொஞ்சம் கிரேடு கம்மி தான். ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாருன்னா கஸ்டமர்ஸ் விசாரிப்பானா, ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னா விசாரிப்பானா, அது விட்டுறான்ல. அந்த மாதிரி வர்றதுனால ஒரு அதை விட சரக்கு கம்மியா கொண்டு வரவங்க நிற்பான். முதலமைச்சர் நிறைய கொண்டு வருவார், வெளிநாட்டுக்கு போயிட்டு விட்டுருவான். அது என்ன கௌரவம் அது. அந்த மாதிரி என்ன செய்யுமா, சில பேருக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு இல்லாம அனுப்பிடுவானா. அது யாருன்னு கேட்டா, அது எவ்வளவு பேர் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்த உம்மத்தை பத்தி சொல்லல, ஹதீஸ்கள்ல கிடைக்கல. என்னுடைய உம்மத்துல ஒரு 70,000 பேர், இப்பவே எவ்வளவு 100 கோடிக்கு மேல இருக்கிறோம். 70,000 ஒரு சின்ன நம்பர். 14 நூற்றாண்டை வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கே நம்ம 150 கோடி முஸ்லிம்கள் உலகத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு உள்ள கணக்குக்கே 70,000 கம்மி. உலகம் ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடி மறைஞ்சு போச்சு. இன்னும் ஆயிரக்கணக்கான கோடி முஸ்லிம்கள் வர இருக்கிறாங்க. இந்த நம்பர்ல 70,000ங்கிறது ரொம்ப 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 குறைந்த எண்ணிக்கை, ரொம்ப கிரேட். அல்லாஹ் கொடுக்குறான். 70,000 பேர் தான் தேர்ந்தெடுக்கிறான். 70,000 எதுகுலன்ன மின் உம்மத்தி 70,000, என் சமுதாயத்தில்
70,000 பேர் வந்து நுழைவார்கள் சொர்க்கத்தில், எந்த விதமான கொஸ்டினும் இல்லாமல், எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் நுழைவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது வந்து 5705 புகாரியில 5705வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இவங்க யாரு? இந்த 70,000 பேர் யாருன்னு அவங்க சஹாபாக்கள் வந்து அவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, இது வந்து நம்மளும் நம்ம புள்ள குட்டிகள் மாத்தான் இருக்கணும். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த நபி தோழர்களா இருக்கிறவங்க இவங்களுக்கு தான் இந்த கிரேடா இருக்கும். ஏன்னு கேட்டா, நம்மளும் முஸ்லீமா இருக்கிறோம், நம்ம பிள்ளைங்க நம்மளை ஃபாலோ பண்ணி இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்படி ஒரு தூய்மையான ஒரு வழி நடத்தல, நம்ம ஜாகிலியான காலத்துல பிறந்துட்டு நம்ம இஸ்லாத்தை ஏற்று நம்ம சந்ததிகளும் இஸ்லாத்துல வர்றாங்கும் போது நம்மதான் சிறந்தவங்க, நம்மளுக்கு தான் 70,000 பேரை இருப்போம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, இல்ல நீங்கெல்லாம் இல்ல, சஹாபாக்கள்லாம் கிடையாது. மொத்தமே 70,000 போது இந்த நூற்றாண்டுல ஒரு 10 பேரு, போன நூற்றாண்டுல ஒரு 25 பேர், இப்படித்தான் இருக்குமே தவிர மொத்தமா சஹாபாக்களை புற விட்டுற முடியாது. அந்த 70,000 யாருன்னு கேட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன் வலா யத்தயரூன் வலா யக்தவூன் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த 70,000 பேர் யார் என்று கேட்டால், ஒரு கட்டத்திலும் அவர்கள் இந்த ஓதி மந்திரித்து பார்க்க மாட்டார்கள். ஓதி பார்க்கறதுக்கு அனுமதி இருக்க மார்க்கத்தில் சில சூறாக்களை கொண்டு அதுவும் செய்திருக்க மாட்டார்கள். ஓதி பார்க்கறதுங்கிறது அனுமதி தானே தவிர அதுவும் இல்லாமல் இருப்பதுதான் உயர்ந்த ஸ்டேஜ். அவர்கள் இந்த மாதிரி மந்திரித்து பார்த்திருக்க மாட்டார்கள். ஒண்ணு, வலாயத்தை தையரும், ஒரு அளவு கூட சகுனம் பார்த்திருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றதுல இருந்து அல்ல இஸ்லாத்தை விளங்கியதுல இருந்து அவர்கள் சகுனமே பார்க்க மாட்டார்கள். சகுனம் பார்க்கிறா என்ன? இதுல வந்து எல்லாரும் அவுட் ஆயிரும். சாதகமானது ஒண்ணு சொன்னா அது வந்து நம்ம ஒரு சந்தோஷப்படுறோம், சகுனத்துல வாதனை செய்யறோம், சந்தோஷப்படுறோம். அல்லது ஒரு மோசமான சமுதாயத்துல நடைமுறையில உள்ளதை கண்டு அப்படி பேக் அடிக்கிறோம். முக்கியமான வேலைக்கு புறப்பட்டு இருக்கும் போது ஒரு விதவை கிளை வந்துருச்சுன்னு வைங்க, அது பிரயாணத்தை தொடர்ந்தாலும் உள்ளுக்குள்ள அடி மனசுல இவரை பார்த்துட்டு போறோமா, என்ன விருப்பமா ஒரு போல தெரியலையே, காரியம் முடிஞ்சு வச்சுக்க 70,000 தேடாது. இதெல்லாம் இந்த மாதிரி நினைச்சுட்டா என்ன இல்ல, 70 நம்ம நாட்டுல கண்டுக்கிறவே கூடாது. இதெல்லாமா நம்மளை நிறுத்த போகுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை விதிச்சிருக்கானோ அதுதான் நடக்கும்னு சொல்லி நாட்டில் நடைமுறையில் எதெல்லாம் சகுனமா பார்க்கிறார்களோ, இதை கண்டா அந்த காரியத்தை செய்யலாம், அதை கண்டா கெட்டது, இதை கண்டா நல்லது. எந்த காரியம் செய்வதா இருந்தாலும் இந்த சட்டத்தை கேட்டா நல்லது, அந்த சட்டம் கெட்டது, இந்த பிராணியை பார்த்தா நல்லது, அந்த பிராணியை பார்த்தா கெட்டது, இந்த மனுஷனை பார்த்தா நல்லது, அந்த மனுஷனை பார்த்தா கெட்டது. கடை உறக்க போவோம், ஒருத்தங்க உருக வருவான், இவன் வந்துட்டானா முடிஞ்சு, இன்னைக்கு வியாபாரம் நடந்த மாதிரி தான். இப்படி சொல்றமா இல்லையா? சில ஆட்களை பத்தி சொல்லலாம், சொல்லிட்டீங்கன்னா இந்த அவ்வளவுதான், இதுல வராது. இதுல நீங்க சொல்லிட்டு உங்க காரியத்தை நடத்த போயிட்டீங்களா குற்றவாளி இல்ல, தடையை நிறுத்திட்டாங்க குற்றவாளி. மனசுல அப்படி உறுத்தல் வந்துட்டு எல்லாரும் காஞ்சில அப்புறம் போயிட்டீங்கன்னா குற்றவாளிகள் ஆக மாட்டீங்க. ஆனால் 70,000 வர்றதா இருந்தால் அதையும் தவிர்க்கணும், எந்த விதமான சகுனமும் பார்த்துடவே கூடாது. அதே மாதிரி அன்றைக்கு வந்து இந்த வைத்தியம் பண்றதுல சூடு போட்டு வைத்தியம் பண்ணுவாங்க. சில இது தாங்க முடியாம இருக்கும்போது பழுக்க வச்சு வந்து சூடு போட்டு வைத்தியம் பண்றது. இது வந்து வைத்தியத்துல அந்த வேதனையை குறைக்கிறதுக்கு அந்த காலத்துல உள்ள ஒரு முறை. இரும்புல பழுக்க காய்ச்சி சூடு போடுறது, அந்த வேதனையை தேவை கடிச்சா அந்த இடத்துல, அது மாதிரி இது வந்து அந்த வேதனையை குறைக்கிறதுக்கு இன்னொரு வேதனையை தாங்கிக்கிறது. இது அனுமதி இருக்கு, அந்த காலத்துல உள்ள வைத்திய முறையில அது ஒரு முறையா இருந்திருக்குது. அது வேணாம், ஆர்டினரியா உள்ள கொஞ்சம் துன்பத்தை தாங்கி கொண்டு மருத்துவம் பண்ணுங்க. இந்த சூடு போட்டு செய்கிற மருத்துவம் யார் செய்ய மாட்டார்களோ, சூடு போட மாட்டார்களோ அவர்களும் அதில் அடங்குவார்கள். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்கள் இறைவன் மீது மாத்திரம், மற்ற எல்லா காரியம் ஒழுங்கா செஞ்சிருப்பாங்க. நம்மளை எல்லாம் நிறைய அமல்லாம் ஒருத்தர் செஞ்சிருப்பாரு. ஆனால் இதை நீங்க கரெக்டா நீங்க செஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, நீங்க கொஸ்டின் இல்லாம போயிருவீங்க. கிடைக்க தரஜா வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் கேள்வி கேட்கப்படாது. அது தனி கிரேடு ஒன்று தரப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை சந்திக்கிறது ஒன்று இருக்குது, 3 குரூப்பா பிரிக்கப்படுறது ஒன்று இருக்கிறது, அதுக்கப்புறமேல இந்த கேள்வி கணக்கு இல்லாம போறது ஒன்று இருக்குது. இதுக்கு அப்புறம் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போறோம். சொர்க்கத்துல போனால் அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிற இன்பங்களை, நேற்று உள்ள தொடர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த இன்பங்களை என்னென்னலாம் வச்சிருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் 76:22ல, வஜஸாஹும் பிமா சபரு, அவர்கள் பொறுமையை மேற்கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு ஜன்னத்தம் ஹரீரா, சொர்க்கத்தையும்
பட்டுகளையும் அவர்களுக்கு அல்லாஹ் பரிசாக வழங்குகிறான். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிகி, அவர்கள் திண்டுகளின் மீது சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஜம்ஹரீரா, அங்கே சூரியனையும் கடும் குளிரையும் உணர மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள். வதானியத்தன் அலைஹிம் லிலாலுஹா, அதனுடைய நிழல்கள், இந்த சோலையிலான இருக்கிறாங்க, சோலை நிழல்கள் அவர்கள் மீது படிந்திருக்கும். ஒதுல்லிலத் குதுபுஹா தத்லீலா, அதனுடைய கனிகள் எல்லாம் எட்டுகின்ற கிட்டத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். யுதாஃபு அலைஹிம் பி ஆனியத்தின் மின் ஃபில்லா, வெள்ளி பாத்திரங்களை கொண்டு அவர்களுக்கு சுத்தி வரப்படும். வெள்ளி தட்டுகளை வைத்துக் கொண்டு சுத்தி வருவாங்க. தட்டு வேணுமா, சாப்பாடு வேணுமா, என்ன வேணும்னு கேட்கறதுக்காக வேண்டி அலைந்து கொண்டிருப்பார்கள். அக்வாபுன் காணத்து கவாரீரா, பளிங்குகளான கிளாஸுகள், குவளைகளும் அவர்களுக்கு இருக்கும். பளிங்குன்னா பளிங்கு இல்ல போட்டா உடைஞ்சு போயிருமே, பளிங்கு இல்ல, அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கவாரீர மின் ஃபில்லா கத்தருஹா தக்தீரா, அது வெள்ளியாலான ஒரு பளிங்கு, வெள்ளிதான் பளிங்கு மாதிரி இருக்கும். வெள்ளியவே அப்படி பள்ளிங்கி மாறி பட்டை தீட்டி கண்ணாடி மாதிரி ஆகப்பட்டிருக்கும் போல இருக்கு. அது அங்க போய் பார்த்தா தான் தெரியும். வெள்ளி எப்படி பளிங்கு ஆகுறதுன்னா அல்லாஹ் தரும்போதுதான் தெரியும், மனுஷனுக்கு முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதை அல்லாஹ் தருவேங்கிறான். யுஸ்கவுன ஃபீஹா கஸன் கான மிஸாஜுஹா ஜஞ்சபீலா ஐனன் ஃபீஹா துஸம்மா சல்சபீலா, சல்சபீல் என்ற பெயருடைய நீரூற்றிலிருந்து, அதாவது இஞ்சி சுவையுடைய மதுரமான பானம் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்படும். ஒயத்துஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், இளமை மாறாத சிறுவர்கள் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். இதார் ஐத்து பணி செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக, வேலை வெட்டி செய்வதற்காக வேண்டி வருவார்கள். இதார் ஐத்தகும் ஹசிப்தகும் லுகுலஹும் மன்சூரா, அவர்களை பார்க்கும் பொழுது உதிர்த்து விடப்பட்ட முத்துக்களை போல, முத்துக்களை அப்படி உதிர்த்துட்டா இருக்குமே அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கலரு அந்த இதெல்லாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான பணிவிடை செய்யக்கூடியவர்களை பார்ப்போம். ஒய்தார் ஐத்த சம்மர் ஐத்த நைமன் முல்கன் கபீரா, அங்கே நீ இருக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தையும் ஒரு மாபெரும் அரசாட்சியும் காண்பாய். அங்க நடக்கிற ஒரு அரசாட்சி நடக்கும், தர்பார் நடந்து கொண்டிருக்கிறதை பார்ப்பாய் என்று சொல்லுகிறான். ஆலியகும் சியாபு சுந்துசின் குதிரின் இஸ்தபரக்குன், அவர்கள் மீது வெண்பட்டு பச்சை பட்டுகள் எல்லாம் அவர்கள் மீது கிடக்கும். வஹுல்லு அசாபிர மின் ஃபில்லா, வெள்ளி காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, தூய்மையான கிருமிகள் இல்லாத அந்த மாதிரியான தூய்மையான பானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு பருக கொடுப்பான் என்று இது நேற்று பார்த்த வசனம். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்துர் ராதுல 13ல 23 24 அல்லாஹ் சொல்றான், நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னு வச்சுருவோமே, நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பி அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒருத்தருக்கு சந்திப்போமா அல்லது தனியா சிலை வச்ச மாதிரி தானா அப்படின்னு கேட்டா அதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஜன்னாத்து அதினின் எதுகுலூனஹா, இவர்கள் ஜன்னாத் அதினிலே நுழைவார்கள். இவர்கள் ஜன்னாத்துல போய் சொர்க்க சோலைகள்ல நுழைந்து விடுவார்கள். ஒமன் சலகமின் ஆபாயிஹிம், இவர்களுடைய பெற்றோர்களில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, அஸ்வாஜிஹிம், இவர்களுடைய வாழ்க்கை துணைவியர்களில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, கணவன் மனைவிகள்ல, துர்ரியாத்திஹிம், இவர்களுடைய சந்ததிகள்ல யாரு நல்லவர்களாக இருந்தார்களோ, ஒல் மலாயிகத்து, வானவர்களும், எதுகுலூன அலைஹி மின் குல்லி பாப், ஒவ்வொரு வாசல் வழியாக இவர்களை பார்க்க வந்து கொண்டே சோமா இருக்கீங்களா நீங்க, பாப்பா வருவார், மோகம் வருவார், அண்ணன் தம்பி, இப்படி ஒத்து கொடுத்த, அதாவது அடைஞ்சே கிடக்கிறது இல்ல, இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வருவோம், தம்பி வீட்டுக்கு போயிட்டு வருவோம், வேற உழைக்கா போறிய வியாபாரம் பண்ண போறியாங்க, சுத்திட்டு இருக்க வேண்டியது, அங்க சம்பாதிக்கிற வேலையா கிடையாது, சும்மா திங்க வேண்டியது, சுத்த வேண்டியது, இதாங்க வேலை. அப்ப இன்பத்தை அனுபவிக்க வேண்டியது, அங்க போய் பார்க்கறதுக்கு போயிருவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல சொல்றான் சூரத்துர் ராத் 13ல சொல்றான். இதுல 2-3 செய்திகள் கூடுதலா நீங்க விளங்கணும். இதுல என்ன விளங்கணும்னு கேட்டா, இந்த உலகத்துல வாழுகிற பொழுது கணவன் நல்லவனா இருக்கா, மனைவி நல்லவளா இருக்கா. அப்ப 2 பேரும் ஒன்னா இருப்பாங்களா வேறையா இருப்பாங்களா என்று கேட்டால், இந்த வசனம் வேறையா இருப்பாங்கன்னு சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னுடைய மனைவியர் சொர்க்கத்திலே மனைவியா இருப்பான்னு சொல்றாங்க. இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவர்களுடைய வாழ்க்கை துணைவர்களும் வந்து சந்திப்பார்கள் சொல்லுது. அதாவது சொர்க்கத்துக்கு போனவர்களை இப்ப பொண்டாட்டி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளவு வந்து சந்திப்பா புருஷன் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு வைங்களேன், அதை பொண்டாட்டி சந்திக்க வருவாங்க. அப்ப இந்த வசனத்தை அழகா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஜன்னாத் ஒவ்வொருத்தருக்கும் வேற ஜோடி தான் அல்லாஹ் தருவான்னு வழங்குது. ஆம்பளைக்கும் சரி பொம்பளைக்கும் சரி அங்க தரக்கூடிய ஜோடி என்னவா இருக்கு, அந்த ஒரு உடல் சுகம்னு ஒன்று இருக்கலாங்க, அதை அனுபவிப்பதற்காக வேண்டி ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வேற விதமான வாழ்க்கை துணைகள் எல்லாம் கொடுத்துடுறான். அந்த பழைய நட்புக்காக வேண்டி மனைவி பார்க்க வருவா, சோமா இருக்கீங்களா, நல்லா தானே இருக்கிறீங்க சொல்லிட்டு போயிடுவா, அவ்வளவுதான்.
அதே மாதிரி வந்து புருஷன் வந்து என்ன செய்வான், பொண்டாட்டி பார்த்துட்டு நல்லா இருக்கிறியா, உனக்கு நல்ல வாழ்க்கை எல்லாம் தந்துருக்க, இவ்வளவுதான். அங்க ஒரு நட்பு அடிப்படையில் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நல்லா இது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஜன்னாத்து அதுனின் எதுகுருனகா, ஜன்னாத்து அதுன்ல வந்து இவர்கள் நுழைந்து விடுவார்கள். ஒமன் சலகமின் ஆபாயியும், இவர்களுடைய பெற்றோர்கள் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, அசுவாதியும் மனைவி கணவன்மார்கள் ஜோடிகளில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, துர்ரியாத்தியும் புள்ள குட்டிகளில் யார் நல்லவர்களாக இருந்தார்களோ, ஒல் மலாய்க்கத்து மற்றும் மாணவர்களும் எதுகுலோன அலைகும் மின்குள்ளி பாப், இவர்களை ஒவ்வொரு வாசல் வழியாக வந்து நுழைந்து கொண்டிருப்பார்கள், வந்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இதுல என்ன விளங்குது, வாப்பா அம்மாலாம் ஒன்னா வைக்கிறது கிடையாதுன்னு விளங்குது. வாப்பாவோட அல்லாஹ் சேர்க்கிறான் பொண்டாட்டியெல்லாம் புருஷனையெல்லாம், வாப்பா பொண்டாட்டா அதை தனித்தனியா இருப்பாங்கன்னு விளங்குது. அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கு அவனுக்கு எல்லாம் பரிசு கொடுக்கிற உலகம் அது. ஏன்னா வாப்பா என்ன கிழவனா, இந்த உலகத்துலதான் வாப்பா கிழவனா இருப்பாரு, அவர் உழைக்க முடியாது, நம்ம சோறு போடணும், அவரையும் தான் நம்மள மாதிரி ஆக்கி வச்சிருவானே. அல்லாஹ் என்ன செய்வான், வாப்பாவை மோன மாதிரி ஆக்கிடுவான். எல்லாருமே ஒரே மாதிரியான அந்த ஆரோக்கியமும் திடகாத்திரமும் ஒரே வயது ஒத்தவர்களா இருக்கும் பொழுது அப்புறம் என்னத்துக்கு இவனோட சேர்ந்துகிட்டு இருக்கணும், அவர் ஜாலியாக இருக்க முடியாதுங்க. பாப்பாக்காரர் என்ன செய்வாரு, அவரும் ஜாலியாக இருப்பாரு. பாப்பா மோன ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, வணங்குதா, பேரனும் தாத்தாவும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சும்மா பேரன்னு சொல்லிக்கிற வேண்டியதான தவிர ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம ஒரே மாதிரி தான் இருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாலும் நம்ம வயசுலாம் இருப்பாரு, அவரை பார்த்தாலும் நம்மளை பார்த்தாலும் அவர் வயசுலாம் இருப்போம். அப்படியான ஒரு உலகமா இருக்கிறதுனால அங்க என்ன பண்ணிடுறான்ல, ஒவ்வொருத்தரும் ஜாலியா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பாப்பாக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவான், அதே மாதிரி அம்மாக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவான், புருஷனுக்கு தனியா ஜோடிகளை கொடுத்து விட்டுருவான், பொண்டாட்டிக்கு தனியா நல்லா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்திலையும் அல்லாஹ் குறை வைக்க மாட்டான். சில பேர் ஆம்பளைக்கு மட்டும் ஊர்ல கொடுத்துட்டு பொம்பளை அம்போன்னு விட்டுருவாங்க நினைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அந்த வசனத்துல மறுப்பு இருக்குது. அவர்களுக்கும் வந்து தனியான முறையில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், செட்டிங் பண்றான் என்று வழங்குறது. அதே மாதிரி இது வந்து நீங்க 13ல 23 24 பார்க்கலாம். போயிட்டோம் இப்படி அனுபவிச்சுட்டு இருந்தாலும் கூட மனுஷன் தானே நம்மளும், பூசல் சண்டை கசப்பு, இந்த அவனுக்கு பாரு பெரிய கட்டுலு, இவனுக்கு பாரு ஆப்பிள், எனக்கு என்ன திராட்சை, இப்படிலாம் வருமா, அவனுக்கு உள்ள பொண்டாட்டி பாரு எனக்கு உள்ள அப்படிலாம் வருமா, அதெல்லாம் வராதான். அதெல்லாம் சொல்லி காட்டுறோம். அது பெரிய பாக்கியம்ல, அதான் நம்மளுக்கு எடுத்து நாசமாக்கு, நிம்மதி இல்லாம இருக்குது. ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. நமக்கு வந்து ஒருத்தன் அடிக்கிறது உதைக்கிறது எல்லாம் விட நமக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு எல்லாம் என்ன தேவை கொடுத்துட்டான்னு வைங்க, அதை நினைச்சு நினைச்சு நாளாவே தூங்க மாட்டோமே. நம்மளை யாரும் ஒண்ணும் செய்ய வேண்டியதில்லை, ஒரு அடி இல்லை ஒரு வேதனை இல்லைங்க, நம்மளுக்கு அவனை பிடிக்காது, அவனுக்கு பெரிய பங்களா, அதை நினைச்சுக்கோங்க இல்லையா. இது 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 இருந்தா நிம்மதியா, இது இருந்தா ஒரு வாழ்க்கை உலகத்திலிருந்து தொலைஞ்சிட்டு போகுது. அங்க இருக்கலாமா, இருந்தா அந்த சொர்க்கங்களுக்கு வேலை இல்லையே. அல்லாஹ் வேற கூட எல்லாம் இருக்காரா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான், அந்த அல் ஹஜ்ர் 15வது சூராவுல 45 46 47 48 வசனங்கள்ல சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ உயூன், முத்தகீன்கள் இறைவனை அஞ்சி நடந்தவர்கள் சொர்க்க சோலைகளிலேயும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். உதுகுலுஹா பி ஸலாமின் ஆமினீன், பயமற்றவர்களாக சாந்தியோடு நீங்கள் இதில் நுழையுங்கள் என்று சொல்லிவிட்டு வ நஸானா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அவர்கள் இதயங்களிலே இருந்த கபடத்தை கசடுகளை நாம் நீக்கி விடுவோம், எடுத்து விடுவோம். அங்க இருக்காது. இஹ்வானன், அனைவரும் கூட பிறந்த சகோதரர்களாகவே இருப்பார்கள். யாரும் யார ஏன்னா பொறாமப்படுறதுக்கு என்ன அங்க இருக்கு, நினைச்செல்லாம் கிடைக்குது. அவர் என்ன வச்சுக்கிறான்னு ஆசைப்படுறோமோ அவருக்கு நம்ம கிடைச்சு போயிடுது. நம்ம என்னத்தை திங்கிறோம் பார்த்து அவர் ஆசைப்படுறாரோ அவருக்கு கிடைச்சு போயிடுது. இதுல என்ன வர்றதுக்கான காரணத்தை எல்லாம் நீக்கப்படுறான்ல, நினைச்சதெல்லாம் கிடைக்கும் ஒரு இடத்துல சொல்வதன் மூலமாக யாருக்கு என்ன இருக்குதோ அவரிடமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அவர்கள் இதயத்தில் உள்ள அந்த கபடத்தை நீக்கிவிட்டு இஹ்வானன் சகோதரர்களாக ஆக்கி விடுவோம். அலா சுருதி முத்தகாபிலீன், கட்டில்களின் மீது எதிரெதிரே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள், நல்லா இருக்கிற அப்படின்னு பேசிக் கொள்வார்கள் என்று நல்லா சொல்லி காட்டுகிறான். அது போக எல்லாத்துக்கும் மேல எந்த ஒரு இன்பமா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சொல்லுவாங்கல்ல, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம், அளவுக்கு மேல அமிர்தமா இருந்தா கூட அது வந்து நஞ்சா போயிடும். தினம் பிரியாணியை போட்டுக்கிட்டீங்க, ஒருத்தன் விருந்தா கூட்டு வந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் காடைக்கறியும் புறாக்கறியும் அறுத்து போட்டு சாப்பிட கொடுங்களேன், இன்னைக்கு இதே எத்தனை திங்கிறேன்றாங்க சொல்லுவாங்களா இல்லையா. மூசா நபி காலத்தை எல்லாம் கொடுத்தான், மண்ணு சல்வான், அவனே வந்து உணவுப் பொருட்களை நிறைய கொடுத்தான். கொஞ்ச நாளைக்கு தான் திண்டாங்க அவரைங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் எங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் துஆ யுதுலனா ரப்பக யுக்ரிஜலனா மிம்மா தும்பித்துல இருந்து மின் பக்கலிஹா வ கிஸாயிஹா வ ஃபூமிஹா வ அதஸிஹா வ பஸலிஹா, வெங்காயம் பருப்பு கீரை இதெல்லாம் இங்க இதெல்லாம் வேணும் அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு மூசா நபிட்ட கேட்டாங்க. அப்ப வந்து சலிப்பு தட்டி விடும். இந்த உலக வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் நமக்கு சலிப்பாகி போயிடுது.
வீட்டுக்குள்ளே இருந்து மனைவி புருஷனுக்கு சலிப்பா போயிடுறான், மனைவிக்கு புருஷன் சலிப்பா போயிடுறான். பங்களாவில் இருக்கிறவனுக்கு பங்களா சலிப்பு தட்டி தான் கடற்கரையில் வந்து உட்காரான். ஏசி கீசலாம் இருந்தாலும் கூட அது கொஞ்ச நேரத்துக்கு சலிப்பா போயிடுது, அங்க போய் உட்காந்துட்டு வருவோம். அது சலிப்பா போனா இங்க வருவோம், இங்க ஏசி எல்லா குழுமும் இருக்குது, இருந்தாலும் ஊட்டிக்கு போயிட்டு வருவோம், கொடைக்கானல் போயிட்டு வருவோம், அமெரிக்காவுக்கு போயிட்டு வருவோம், இருக்கிற வசதி தகுந்தவாறு. அப்ப வந்து மனிதன் ஏன் இப்படி சுத்திட்டு திரியிறான்? ஒரு சலிப்பு. மனிதனுக்கு எதை எடுத்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேல சலிப்பாகி போயிடுது. புதுசு புதுசா மாடை வருது, எல்லாமே சலிச்சு போயிடுது. அவனுக்கு போட்டுக்கிற சட்டை சலிப்பா போயிடுது, கையில சலிப்பா போயிடுது, இப்ப படுத்துக்கிற பாய் சலிப்பு தட்டி போயிடுது. அதுதான் புதுசு. பேனா வச்சு எழுதிட்டு நல்லா தான் எழுதிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் எழுதிடுவாங்க, இது பிடிக்காம போயிடும். நல்லா எழுது, இப்படி வேற புதுசா நல்லா அதை வாங்கிக்கிடுவோம். இப்படிலாம் இருக்குல்ல, இது அங்க வர இது அதாவது எதுலையுமே சலிப்பு வரலாம். லாய மசுஹும் பீஹா நஸபுன் வமாஹும் மின்ஹா பிமுக்ரஜீன். அவர்களுக்கு அங்கே எந்த விதமான ஒரு சிரமங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படாது, அதிலிருந்து வெளியேறவும் மாட்டார்கள். இதை வெளியே வேணாம் போர் அடிக்குங்கிற போர் அடிக்காதுங்களா, அது நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா அங்கே போர் அடிக்காது, அதனால வெளியும் போக மாட்டாங்க. சந்திக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்லியா போயிட்டு வருவாங்களே தவிர என்னடா இங்கே கிடக்குறது ஒரு 6 மாசம் போயிட்டு வருவோமே அப்படிங்கிற மாதிரியான உணர்வு உங்களுக்கு என்ன செய்யாது, வராதான். இதை விட்டே போக கூடாது அப்படிங்கிற அளவுக்கு தான் லயிச்சு போயிருப்பாங்க, நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதே கருத்தை வந்து சூரத்துல் கஹ்ஃப்ல 18வது சூராவில் 108 சொல்றான், ஹாலிதீன ஃபீஹா இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்கள் கானத்துலஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கச்சோலைகள் அவர்களுக்கு தங்குமிடமாக இருக்கின்றன. ஹாலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். லா யபூன அன்ஹா ஹிவலா, அதை விட்டு திரும்பி செல்ல நாடவே மாட்டார்கள். இதை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போவோமே என்று ஆசைப்படவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 18:108 சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரியான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்புறம் இருக்காது கவலை. கவலை இருக்கும்ல, கவலை எப்போ வரும்? கவலைக்கு காரணம் என்ன? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தான் கவலை வரும். பாப்பா செத்து போயிட்டாரு, மகன் செத்து போயிட்டான், பொண்டாடி அங்கே அதுவும் கிடையாது. கவலைக்கு வேலை இல்லை. அது வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, கவலை அதுவும் கிடையாது. வியாபாரத்தில் நஷ்டமா போச்சு, கவலை அதுவும் கிடையாது. ஊடு இடிஞ்சு போச்சு, புயல், மழை, வெள்ளம், பூகம்பம், அதுவும் கிடையாது. அப்ப கவலைக்குரிய காரணங்கள்லாம் அடிபட்டதுனால அதுல நுழைஞ்சோன்னு என்ன செய்வாங்களாம் மக்கள்லாம். இது வந்து 35 அல்லாஹ் சொல்றான். 35வது சூராவுல 35, 33, 34, 35 வசனத்துல சொல்றான், ஜன்னாத்து அதனின் எதுகுலூனஹா, அதன் என்ற அந்த சொர்க்க சோலைகளில் நுழைவார்கள். யுஹல்லவுன ஃபீஹா, முதல்ல நீங்க வெள்ளி காப்பு தான் பாத்தீங்க, தங்க காப்பு இருக்குதான். யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மின் ரஹபின், தங்க காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள். ஒலுலுவன், முத்துக்களாலான ஆபரணங்களும் அணிவிக்கப்படுவார்கள். ஒ லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அங்கே அவர்களுக்குரிய ஆடை பட்டுதான். பட்டும் கிடைச்சு வேற ஒண்ணும் கிடைக்காது, எல்லாருமே பட்டுதான், பட்டுதான் கிடைக்கும். பட்டுல உள்ள ஒரு அந்த ஒரு இன்ப வரைகளே கிடையாது. நம்ம உலகத்துல அணியக்கூடாது தியாகம் பண்ணிட்டோம். அந்த மென்மை போட்டுருக்கிறது தெரியாது, உருத்தாது இல்லைங்க. சிறங்கு சொறி சிறங்கு இருந்துக்கோ போட்டா கூட ஒண்ணு செய்யாது. ஒரு சிறங்கு உள்ளவன் வந்து பனியம் போட்டா கூட என்ன செய்யும், இப்படி ஆடும்போது அது உரசி உரசி புண்ணாக்கி விட்டுரும். பட்டு போட்டீங்கன்னு வைங்க, புண்ணு இருந்தாலும் அறுவாள் வெட்டி இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டோம்னா அது மேல உரசுறது வந்து மயில இருக்கனால அப்படி தடை மாதிரி இருக்குமே தவிர அந்த மாதிரியானது அந்த பட்டுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். அது சொல்லி காட்டுறான்ல, லிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அதுல ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் அங்க வந்து ட்ரெஸ் வந்து பட்டுதான் கொடுத்துறான். அப்புறம் இதெல்லாம் அனுபவிச்சவங்க சொல்றாங்க, காலு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லாம் சொல்லுவோமா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். அல்லது அதுஹப அன்னல் ஹஸ்ன, அவன் தான் நம்மை விட்டு கவலையை நீக்கி இருக்கிறான், கவலை இல்லாத வாழ்க்கையை தந்திருக்கிறான், ஒரு கவலையும் இல்லையே என்று அவர்கள் பேசுவார்கள். அந்த கவலை இல்லைன்னு அல்லாஹ் சொல்லாம அவங்க வாயில சொல்லுவாங்க சொல்லி சொல்றான். எல்லாரும் சொல்ற அளவுக்கு இருக்கும், எந்த கவலையும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி இன்னும் வந்து அங்க கிடைக்கக்கூடிய பானங்களை சொல்லும் பொழுது இது வந்து சாஃபாத்து 37, 57 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலாய்க்கலகும் ரிஸ்கும் மாலும், அவர்களுக்கு நன்கு தெரிந்த உணவு வகைகள் உண்டு. தெரியாத கொடுக்கக்கூடாது உணவுன்னு சொல்லி தெரிந்த உணவு வகைகளாக கிடைக்கும். ஃபவாக்கிஹு, பலவிதமான கனிவர்க்கங்கள் கிடைக்கும். ஒஹும் முக்ரமூன், அவர்கள் மரியாதையோடு நடத்தப்படுவார்கள். அல்லாஹ் வந்து உங்களை மரியாதை நடத்தணுமா? அல்லாஹ் வந்து நம்மள மரியாதை நடத்தணுமா? நடத்த தேவையில்லை. அந்த தருவதை கூட பஃபே சிஸ்டமா இருக்காது. நீனா எடுத்து வச்சுக்கிட்டு நீனா போட்டு திண்டுக்கண்டா அது மரியாதை இல்லை. அது என்னமோ நாகரிகம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மரியாதைண்டா என்ன அர்த்தம்? சாப்பிடலாம், ஒரு கஞ்சி கொட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறீங்களேன், அது வைக்கட்டுமா இது வைக்கட்டுமா, இதான் மரியாதை. அங்க எப்படி கிடைக்கும்னு சொன்னா, ஒரு முக்ரமூன், அவர்கள் மரியாதையாக நடத்தப்படுவார்கள். பி ஜன்னாத்தின் நயீம்,
அந்த சொர்க்க சோலைகளில வந்து கண்ணியமாக நடத்தப்படுவார்கள். கண்ணியம் வேற கிடைக்குங்க, அது முக்கியம். திங்கிறத தின்ட்டு போன்னு சொல்லி விட்டுட்டு போறது இல்லை, அனாத மாதிரி. அது கண்ணியம். சாப்பிட்டீங்களா காலைல? தெரியும், அல்லாவுக்கு தெரியும். அல்லா கேட்பான், காலைல சாப்பிட்டீங்களா, மத்தியானம் நல்லா இருந்துச்சா, தேவை இருக்கான்னு, இதை மரியாதைங்கிறது. இந்த மாதிரி அல்லாஹ் அதை ராஜ்யம்ங்கிறான்ல, தர்பார் நடக்குங்கிறான, தர்பார் தான். இதுக்கு தான் ஆசைப்படணும். அதே மாதிரி யுதாஃபு அலைஹிம் பிகாஸிமின் மயின், மதுரம் மென்மையான அந்த மென்மையான தண்ணீருங்களா. ஏன்னா தண்ணி லெவலில் எவ்வளவுக்கு மென்மையா இருக்கோ டேஸ்டா இருக்கும். எவ்வளவுக்கு அடர்த்தி கூட இருக்குதோ அவ்வளவுக்கு வந்து டேஸ்ட் குறைஞ்சு போயிடும். அடர்த்தி இருக்கக்கூடாது, மினரல் வாட்டர் அடர்த்தியே இருக்காது. அப்ப மென்மையான தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். பைலா, அது வெள்ளை வெளையர் என்று இருக்கும். வெள்ளை வெளையர்னு மட்டும் இருக்காது, லஸ்ஸத்தன் லிஷாரிபீன், குடிக்கிறவனுக்கு ஒரு இன்பத்தை தரும். இன்பத்தை தருண்டவன நீங்க வந்து போதை தானே இன்பம் மனுஷன் வழங்கி வச்சிருக்கிறான், போதை நினைச்சிடக்கூடாது. ஏன்னா போதை வந்துருச்சுன்னா அது வந்து இன்பம் கிடையாது. லா ஃபீஹா கவுலுன் வலாஹும் அன்ஹா யன்ஸிஃபூன், அதுல போதையும் கிடையாது, அதுல மதிமயக்கமும் ஏற்படாது. நாக்குக்கு நல்ல இன்பமா இருக்குமே தவிர மதிமயங்கிறாது, போதையும் ஏற்படாது. அந்த மாதிரியான பானங்களும் தரப்படும். இந்தஹும் காசிராத்து தர்ஃபீன், அங்கே கட்டழகு கண்ணியர்களும் கூட இருப்பார்கள். உங்களுக்கு பக்கத்துல அதெல்லாம் வச்சிருப்பா, கட்டழகு கண்ணியர்கள் இருப்பார்கள். எப்படி இருப்பார்களா, கண்ணகுன் நபியிலும் மக்னூன், மறைத்து வைக்கப்பட்ட முட்டைகளை, வெண்மையான முட்டைகளை போன்று இருப்பார்கள். முட்டை கலர்ல, உலகத்தில் ஒருத்தி நீங்க பார்க்கல, முட்டை கலர்ல பொம்பளை இருப்பாளா? முட்டை கலர்ல அந்த மாதிரியான, அது வந்து முட்டையை பார்க்கும், முட்டை கலர்ல அப்படி கற்பனை பண்ணி பாருங்க, அது ஒரு சூப்பர் கலரா தான் இருக்கும். அந்த மாதிரி இல்ல உலகத்துல, அது மாதிரி இருக்குங்க அல்ல. அப்ப கண்ணகுன் நபியிலும் மக்னூன் எல்லாருக்குமே அப்படித்தான். அந்த மாதிரியான முட்டையை போன்றவர்கள் இருப்பார்கள். ஒருவர் மற்றவரை விசாரித்துக் கொள்வார்கள். விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இன்பத்தை அனுபவிப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சாஃபாத் 37வது சூராவுல 40, 41, 42 இருந்து சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இப்ப சொர்க்கம் இருக்குல்ல, திறந்து கிடக்குன்னு வைங்க, சோலை வந்து திறந்த ஓபனாத்தான கிடக்கும். பூட்டிக்கு கேட்டு போட்டா பூட்டிருக்கான் உள்ள போகும்போது கிடையாது, நம்ம போயிட்டு இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி திறந்த வீட்டு மாதிரிலாம் இருக்காது. உங்களுக்கு கேட்டு போட்டு பெரிய தோட்டமா இருக்கும், ஒரு ஆளுக்கு 2 ஊட்டி 3 ஊட்டி இருக்கும். ஆனால் அது எப்படி இருக்கும்னா கேட்டு போட்டு அதெல்லாம் வந்திருக்கும். அது எப்படின்னு கேட்டா, அவன் நம்ம இந்த நவீன காலத்துல பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா கதவு திறக்குதுல, இப்படி போகும்போது நம்ம காத்து பட்டவன என்ன செய்ய முடியாது, அப்படி திறந்துடும், உள்ள போன அடைச்சிக்கிறோம். அந்த மாதிரி வரும்போது மட்டும் திறக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான முறையில் அவர்களுக்கு வந்து அந்த கேட்டுகளும் போடப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜன்னாத் அத்னின் முஃபத்தஹத்தல் லஹுமுல் அப்வாப் 38, 54 சொல்றான், அவர்களுக்காகவே வாசல் திறக்கப்படுகிற, அவர்களுக்காகவே வாசல் திறக்கப்படுகிற அந்த சொர்க்க சோலைகளும் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி காட்டுறான். இதுல வந்து முத்தகீன ஃபீஹா, அதுல வந்து அவர்கள் சாய்ந்து கொண்டிருப்பார்கள். எதுவுன ஃபீஹா பிஃபாக்கிஹத்தின் கஸீரத்தின் வஷராப், அதுல வந்து அதிகமான பல வகையான கனிகளையும் பானங்களையும் கேட்டு பெறுவார்கள். கேட்டு நாம் கொடுக்கறது இதனால நல்லா இருக்காதுல்ல, விரும்புறது கேட்டு அப்புறம் வாங்கி திங்கிறதுல ஒரு இன்பம் இருக்குது. அப்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவார்கள். அதே மாதிரி இந்தஹும் காசிராத்து தர்ஃபி அத்ராப், சம இவன் வயதுக்கு ஒத்த கட்டழகு கண்ணியர்களும் அவனுக்கு இருப்பார்கள் என்று சொல்லிட்டு, ஹாதா மா துஅதுன லியௌமில் ஹிசாப், விசாரணை நாளுக்காக வேண்டி நீங்கள் வாக்களிக்கப்பட்டீர்களே அதுதான் இது. இதான் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு உலகத்துல. இந்த அதுக்கு பாத்துக்கிறீங்க. இன்ன ஹாதால ரிஸ்குனா, இதாப்பா நாம் உங்களுக்கு வழங்குகிற பாக்கியம், மாலகும் இன்னபால், இதுக்கு அழிவு கிடையாது, முடிவு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இது முடிஞ்செல்லாம் போயிடாது, அது பாட்டு கிடைச்சிக்கிட்டே இருக்கும், தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அது போக அங்க கிடைக்கிறதுல வந்து 44, 57 சொல்றான், ஹூர்லீன்கள் கிடைப்பாங்கிறம கிடைக்குவாங்கன்னு சொன்னா, ஹூர்லீன் வந்து இன்னைக்கு நம்ம வச்சுக்கிறது நாளைக்கு அவனுக்கு கூட்டிட்டு போறது அப்படி கிடையாது. ஹூர்லீன்களையும் மனமுடித்து தருவோம்னு சொல்றான். அல்ல மனமுடித்து தருவோம் அர்த்தம், அதாவது அவரவருக்கு அது வந்து உரிமையாக்கி தரப்படும், அவங்களுக்கு சொந்தமாக ஆக்கி தரப்படும். அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல் முத்தகீன சூரத்து துஹான்ல 44வது சூராவுல 57வது வசனத்துல சொல்றான், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், முத்தகீன்கள் இறைவனை அஞ்சி நடந்தவர்கள் நம்பகமான ஒரு இடத்திலே, பாதுகாப்பான இடத்திலே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கதாலிக்க வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஐன், ஹூரனியன்களை அவங்களுக்கு நாம் மனமுடித்து கொடுப்போம். அல்லாஹ் வந்து கல்யாணம் பண்ணி தரான், இதான் உனக்கு தான் இது, நீ உன்னுடைய ஜோடி இதை வச்சுக்க, உன்னுடைய ஜோடி இது வச்சுக்கன்னு சொல்லி அப்படி வந்து மனமுடித்து தருவான். எதுவும் ஃபீஹா பிகுல்லி ஃபாக்கிஹத்தின் ஆமினீன், எல்லா கனிகளும் கனிகள் கிடைக்கும்னு சொன்னா
இன்ன கனி தான் கிடைக்கும்னு சொல்ல இயலாது. எல்லா கனிகளும் அவர்களுக்கு அதில் கிடைக்கும் என்பதையும் அங்க உள்ள ஒரு பாக்கியமா எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி சின்ன குழந்தைகள், நம்முடைய குழந்தைகள் சின்ன குழந்தைகளாகவே இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் கேட்கப்படாது, அவர்களுக்கு நரகம்லாம் கொடுக்க இயலாது. ஆனா நம்ம வழியிலே நம்ம அது மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறோம். 10 வயசுல 12 வயசுல 9 வயசுல 7 வயசுல இதெல்லாம் இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க? அது ஒண்ணு இருக்குல்ல, இவர்கள் எல்லாம் நம்மோடு இருக்கிறத நம்ம விரும்புவோம். எல்லாருமே என்ன செய்வோம்? மனிதனுடைய நாட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரியான குழந்தைகளோடு அவங்க துரியத்துகள் இருப்பார்களே, ஆனால் அவர்களை அவரோடு சேர்த்து வைப்போம். சொர்க்கத்துல அவரை தனியா விட்டு அவருக்கு ஒரு ஜோடியும் பண்ணி கொடுத்து, விரும்பின ஒன்னோ எத்தனை கேட்கலாம் அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவருடைய குழந்தை குட்டிகள் இருக்குமே அதை சேர்த்து வச்சிருவோம் பெற்றோர்களோட. இங்க வாப்பாட்ட கொஞ்ச நாள் உம்மாட்ட கொஞ்ச நாள் போய் இருக்கும். 6 மணி நேரம் இங்க இருந்து 6 மணி நேரம் அங்க போயிருக்கு. அங்க பெரிய பிரயாண செலவா இருக்கு போது நினைச்சாலும் போயிட போறோம். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டு, ஒத்தபாத்துஹும் ذُرِّيَّتُهُم ஈமானின், ஈமானோடு அவர்களை அவருடைய குழந்தைகளும் பின்பற்றி நடந்தார்களே, அவர்களை அல்ஹக்னா பிஹிம் ذُرِّيَّتَهُم, அவர்கள் குழந்தைகளை அவர்களுடனே சேர்த்து வைத்து விடுவோம். சூரத்து தூர் 52வது சூறாவுல 21வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன், அவர்களுடைய எந்த ஒரு அமலையும் நாம் குறைத்து விட மாட்டோம், வீணாக்கி விட மாட்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு அங்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தில் உள்ளது. இதுல இருந்து 28 வரைக்கும் பல விஷயங்களை சொல்றோம். இதுக்கு வேற சூறாக்கள்ல சொல்லப்பட்டதுதான். அதே மாதிரி இந்த 3 அணியா அல்லாஹ் பிரிச்சான்ல, அதாவது மகசல்ல நிற்கும் பொழுது 3 அணியாக பிரிக்கிறான். ஒன்னு சாபிகீன்கள், அதாவது முதல் வரிசை முதல் தரமானவர்கள், இரண்டாவது வலது பக்கத்துக்காரர்கள், மூணாவது இடது பக்கத்துக்கு அவன் நரகத்துக்காரன் ஓட்டுவோம். இந்த வலது பக்கமாகவும் முன் வரிசைகளையும் நல்லா பிரிச்சான, மகசருக்கு மட்டும் பிரிச்சான்னு நினைக்க கூடாது, குடுக்குறதையும் பிரிக்க போறான். அல்லாஹ் அந்த சொர்க்கத்திலையும் 2 தரமா பிரிக்கிறான். சொர்க்கத்துக்கு போறதுலையும் கூட 2 கிரேடாக பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த முதல் அணியில் இருந்தார்களே அவர்கள் உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள் தான் இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், நஈம் என்ற சொர்க்க சோலையிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லிட்டு, இவங்க எப்படி இருப்பாங்களான்னு கேட்டா, அலா சுருரின் மௌலூனா முத்தகீன அலைஹா முத்தகாபிலின் யதுஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன் பி அக்வாபின். இதுல நம்ம சொன்னது பூராவுமே ஃபர்ஸ்ட் கிரேட் தான். இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தோமே, ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு உள்ளதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த முதல் அணியில உள்ளவர்களுக்கு தான் கட்டில்கள்ல இருப்பார்கள், சாய்ந்து கொண்டிருப்பார்கள், பணிவிடை செய்யக்கூடிய சிறுவர்கள் சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு கோலைகளும் தட்டுகளுமாக கொண்டு சுத்தி கொண்டிருப்பார்கள். அதுல போதை இருக்காதவர்களுக்கு விரும்பிய கனிவர்க்கங்கள் எல்லாம் கிடைக்கும். அது போக லஹமி தயிரி மிம்மா யஷ்தஹூன், விரும்பிய பறவை கறிகளும் கிடைக்கும். பறவை கறி அது ஒரு டேஸ்டா இருக்கும் போல இருக்காங்க. அப்ப லஹமு தயிர் கிடைக்கும், ஹூருல் கிடைப்பாங்க. இதெல்லாம் அவர்கள் செய்ததுக்கு பரிசு நல்லா சொல்லிடுறான். இத யாருக்கு சொல்றான்? ஃபர்ஸ்ட் சாபிகீன்களுக்கு சொல்லிடுறான். சொல்லிட்டு அஸ்ஹாபுல் யமீன், இந்த அஸ்ஹாபுல் யமீன் வலப்புறத்துக்காரங்க இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் கிரேட குறைக்கிறான். இப்ப இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் யாருக்கு நீங்க விளைக்கிறேன்னு, அந்த ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஆளுகளுக்கு தான் இது. இந்த 2வது மார்க் பாஸ் ஆன ஆட்களுக்கு இவ்வளவு கிடைக்காது. அது என்ன கொஞ்சம் குறைச்சு போடுறாங்க. அது என்னன்னு பாருங்க. அஸ்ஹாபுல் யமீன் கிடைக்கக்கூடிய என்னன்னு கேட்டா, ஃபீ சித்ரி மஹ்லூத், அவர்கள் முள் நீக்கப்பட்ட இலந்தை மரம் இருக்குல்ல அதன் அடியிலே இருப்பார்கள். ஒரு பங்களாவெல்லாம் காணா, இலந்த மரத்தின் அடியிலே இருப்பார்கள். அதே மாதிரி ஒ தல்ஹின் மம்லூத் ஒ லில்லின் மம்தூத் ஒ மாயின் மஸ்கூப் ஒ ஃபாக்கியத்தின் கசீரா. இதுல என்ன இருக்குன்னா, மதுரமான தண்ணீர், அழகான நிழல், காய்த்து குலுங்கும் கனிவர்க்கங்கள் இதெல்லாம் இருக்கும். புருஷி மறுப்புவா, அதுலயும் நல்ல உயரமான விரிப்புகள் வேற போடப்பட்டிருக்கும். என்னத்தை காண? பங்களாவை காண, மரத்தடியில உட்கார வச்சாலும் செய்யறா அப்படி இருந்துருப்பான்னு சொல்லி போடுறான். புருஷி மறுப்புவா. அது போல என்ன செய்யறான்னு கேட்டா, ஹூர்லின்களையும் தர்றான்ல. இதுல யாரு ஏதாவது இந்த கட்டில் அப்படி சாய்ந்து கொண்டு, திண்டுகள்ல சாய்ந்து கொண்டு பணிவிடை செய்வதற்கான ஊழியர்கள் எல்லாம் பெற்று இருக்கிறாங்களே, அது மிஸ்ஸிங். உங்களுக்கு யாருக்கு? எல்லாம் கிடைக்கும். நினைச்ச கனிகள் கிடைக்கும், நினைச்ச உணவுகள் கிடைக்கும், பட்டு ஆடைகள் கிடைக்கும். எது மிஸ் ஆகுதுன்னு கேட்டா, இவர்களுக்கு இந்த பணிவிடை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே அவங்க இருக்க மாட்டாங்க. அங்க பஃபேக்கு வந்துருவாங்க. அவளா சாப்பிட்டுக்கிற வேண்டியதான், அவளா எடுத்து செய்ய வேண்டியது. வேணுங்கிற கனிய
சாப்பிட்டுக்கிற வேண்டியது, ரெண்டாவது குவாலிட்டியா போயிடும், அது இருக்காது. அப்ப அதே மாதிரி அந்த கட்டில்கள்ல அல்ல அழாய்க்கு முத்தைக்கு உண்கிறது அல்ல நீக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிரேடுக்குன்னு ஒண்ணு சொல்லிவிட்டு வலது பக்கத்துக்காரர்களுக்குன்னு சொல்லும் பொழுது இதை அல்ல நீக்கிட்டு சொல்றான், இவர்களுக்கு இதான் கிடைக்கும். ஒரே சூறாவுல சூரத்துல் வாக்கியாவுல 56வது சூறாவுல 10ல இருந்து 40 வரைக்கும் படிச்சீங்கன்னா, 56வது சூறாவுல 10வது வசனத்துல இருந்து 40 வரைக்கும் படிச்சீங்கன்னா அல்ல அப்படி 2 கிரேட் அழகா பிரிக்கிறான். சொர்க்கத்துக்கு தான் 2 பேரும் போறாங்க, இருந்தாலும் வித்தியாசம் இருக்கிறது. அப்ப நம்ம அந்த பணிவிடை செய்யக்கூடிய ஆட்களோட தர்பார் நடத்த ஆசைப்பட்டால் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு வந்துடணும். வெறுமனை அனுபவிக்க ஆசைப்பட்டால் பாஸ் மார்க் வாங்க. நம்ம தர்பார் நடத்துறாங்க இருந்து என்ன செய்யுது, நினைச்சது நடத்தக்கூடிய தர்பார் கிடைக்காது அப்படின்னு அல்லாஹ் பிரிக்கிறான். அதே மாதிரி அந்த அந்த சொர்க்கத்துல உள்ள அளவை சொல்லும் பொழுது சொர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்கும், சொர்க்கம்ங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கணும்ல. சொர்க்கம்ங்கிறா, சொர்க்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஓ சாரி ஓ நீங்கள் விரைந்து வாருங்கள், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்பை நோக்கி விரைந்து வாருங்கள், ஓ ஜன்னத்தின் சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். சொர்க்கம் எவ்வளவு பெருசு என்று கேட்டால் அருளுக சமாவாத்து வல்லர், அதனுடைய விஸ்தீரணம் வானங்களையும் பூமியும் கொள்ளக்கூடியது. எங்க கூப்பிடறான்ல சொர்க்கம்ங்கிறது நீங்க என்ன நினைக்கலாம், இது இம்புட்டு பேருக்கும் பங்கு வச்சு கொடுத்தா என்ன கிடைக்க போகுது, இப்பவே 600 கோடி இருக்கிறோம், கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் கோடி போய் நிக்க போறோமோ, அப்ப அதுல கொண்டுகிட்டு நமக்கு பிரிச்சு தந்தா ஒரு சின்ன இடம் தானே கிடைக்கும் நினைச்சிடாதீங்க. இந்த பூமி தான் சொர்க்கம் அமைக்கப்பட்டாலும் கூட அது எப்படி ஆயிக்கிறேன், இந்த பூமியை அது கொள்ளும். சொர்க்கம் இந்த வானம் இருக்குத, வானமே ரொம்ப பெருமாண்டமான, பூமியை விட பல்லாயிரம் கோடி பெருசா இருக்கு வானம், அதெல்லாம் உள்ள கொள்ளக்கூடிய அளவுக்கு உள்ள சொர்க்கமாக மாற்றப்பட்டு விடும். அதனால நீ இட பிரச்சனை கவலையப்படாத, ஒரு ஆளுக்கு ஒரு பூமியை தூக்கி தரலாம், ஒரு ஆளுக்கு ஒரு பூமியை தூக்கி தரலாம். அந்த அளவுக்கு என்ன வானம் கொள்ள அளவு அவ்வளவு வந்துடும். வானத்தை உள்ள கொள்ற அளவுக்கு இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பூமியை தூக்கி கொடுக்கலாம். அந்த மாதிரியான பிரம்மாண்டமான உலகமாக அமைக்கப்படும் என்று அல்லாஹ் அப்படி சொல்றான். அதனுடைய சொர்க்கத்துக்கு உங்களை கூப்பிடுறேன். சொர்க்கம் எத்தகையது என்று கேட்டால் எதை இருக்கிற பூமி சைஸுக்கு உள்ளது ஆளுக்கு ஒரு துண்டா பிரிச்சு நினைச்சிடாதீங்க. அருளுக சமாவாத்து வல்லர், அதனுடைய விஸ்தீரணம் வானங்களும் பூமியும் கொள்ளவாக இருக்கும். இது 3:133 சொல்றான்ல. அதே மாதிரி 57:21 இதை சொல்றான். எப்படி சொல்றான், சாபிகு விரைந்து வாருங்கள், இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பியும் உங்கள் இறைவனுடைய மன்னிப்புக்கு விரையுங்கள், ஓ ஜன்னத்தின் சொர்க்கத்துக்கு விரையுங்கள், அருளுஹாக்க அருளி சமாய் வல்லர் அது வானத்தினுடைய அகலமும் பூமியுடைய அகலத்தையும் கொண்டதாக இருக்கும், அது போன்றதாக இருக்கும் என்று அல்லாஹ் 57:21 சொல்லி காட்டுறான். இது ஒரு முக்கியமான அம்சம். அது போக அங்க இதுவரைக்கும் வந்ததுல உங்களுக்கு கட்டிடத்தை பத்தி சொல்லவே காணும். வீட்டை திண்டுல சாஞ்சிருப்பாங்க, பணியாற்றுவாங்க, சொர்க்க சோலைகள் இருப்பாங்கிறதா வந்துகிட்டு இருக்குது. வீடு வாசலாக இருக்குமா, ரூம்லாம் இருக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அதுவும் இருக்குங்கிறான்ல. வாதல்லாஹு அல் முஃமினீன வல் முஃமினாத், முஃமினான ஆண்களுக்கும் முஃமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். ஜன்னாத்தின் சொர்க்க சோலைகளை வாக்களிக்கிறான். தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். காலிதீன ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஓ மசாக்கினு தய்யிபா, தூய்மையான வீடுகளும் உண்டு. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பங்களா, அரண்மனை, அதுதானே வீடு தானே இல்ல பிரச்சனையா இருக்கு. ஆளுக்கு ஒரு வீடு மேல கட்டிட்டு போக வேண்டியதுல. மசாக்கினு தய்யிபா, தையிபான தூய்மையான வீடுகளும் இருக்குன்னு சொல்லி 9:72 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 61:12 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், நீங்கள் நல்லவர்களாக நடந்தால் உங்கள் பாவங்களை அவன் மன்னிப்பான். இதுகளுக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹில் அன்ஹார், நதிகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்க சோலைகளிலே உங்களை நுழைய செய்வான். ஓ மசாக்கினு தய்யிபா, தையிபான தூய்மையான குடியிருப்பு தலங்களும் இருக்கிறது. இத குடியிருப்புகள் சொல்லி போடுறான் 61:12. 29:58 மாளிகை சொல்றான். 29:58 வல்லதீன ஆமனும், நம்பிக்கை கொண்டு அமிரு சாலிஹாத்தி, நற்கர்மங்கள் யார் செய்கிறார்களோ லனு பவ்வி அன்னஹும் மினல் ஜன்னதி குரஃபா, அவர்களை சொர்க்கத்திலே நல்ல உயரமான அரண்மனைகளிலே மாளிகைகளிலே நாம் அவர்களை தங்க வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய அரண்மனை அந்த வீடுகள் போடுறாங்க இல்லைங்க, இப்ப தோட்டத்தோட உள்ள வீடு போடுறான் பார்த்தீங்களா, ஒரு வீடு சுத்தி தோட்டங்கள், தண்ணி அழகான சுவையான தண்ணீர், அதுக்கு தானே முட்டுக்காடுகள்லாம் ஓடுறான். இங்க இருக்கிறவன்லாம் பெரிய பெரிய சென்னையில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரன்லாம் முட்டுக்காட்டுல போய் வீடு வாங்குறான். அந்த கடற்கரை காத்தும் அந்த பெரிய இடம் கிடைக்கிறதும் அதுல வேணுங்கிற தோட்டம் வச்சுக்கிறது, தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பங்களா, இதே அவனுக்கு பயங்கரமா இருக்குது.
இவனுக்கு பிரம்மாண்டமா அந்த மாதிரி தோட்டங்களை போட்டு எந்த கனியும் அதுல கிடைக்கும், எந்த காயும் அதுல கிடைக்கும், எப்ப பார்த்தாலும் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அது போக வந்து சட்டையில இருந்து வேட்டில இருந்து எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கும், பாத்திரத்துல இருந்து பண்டத்துல இருந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப வந்து அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கணும். அதெல்லாம் கிடைக்குங்கிறான், ரொம்ப பெரிய இன்பமா எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு முக்கியமான இன்பம் 29:58 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது போக அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஒருத்தர் காணிக்கலாம் கொடுக்கணும்ல, காணிக்க ஒருத்தர் சந்திக்க போறாங்க வாங்கிட்டு போறீங்க இல்லைங்க. ஒரு வீட்டுக்கு நீங்க போனீங்கல்ல வெறுங்கி வச்சுட்டு போக முடியுமா? எந்த வீட்டுக்கு போனாலும் அதை வாங்கிட்டு, கல்யாணத்துக்கு போனாலும் சரி, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லியா பார்க்க போனாலும் சரி, ஒரு நோயாளியை சந்திக்க போனாலும் சரி, என்னத்தையாவது ஒரு கொஞ்சம் சாத்துக்குடியா வாங்கிட்டு போகணுமா இல்லையா? வீட்டுல பிள்ளைங்க பிஸ்கட்டா வாங்கிட்டு போறோமா இல்லையா? அப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க அங்க இருந்து வாங்கிட்டு போறது எல்லாம் நினைச்செல்லாம் கிடைக்குது. அதையெல்லாம் சொல்லி காட்டுறான். அங்க ஒருவருக்கு ஒரு எண்ணத்தை காணிக்க கொடுப்பாங்க. ஒருவர் பார்க்க போனார்களே, ஆனால் அங்க காணிக்க காணிக்கை இல்லைங்கிறது இருக்க, அது ஒரு பெரிய இன்பம். காணிக்கை இருக்குன்றாலேயே ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம்ங்க. உங்க பிஸ்கட் எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காண்டா ஏதோ வீக் இருக்குன்னு அர்த்தம். நீங்க இந்த மாதிரி வாங்கிட்டு வரலான்னு எதிர்பார்க்கறான்னா சரியில்லைன்னு அர்த்தம். வரலன்னு குறை சொல்றான்ல, அதை போல இந்த மாதிரி பிஸ்கட் 1000 பார்த்துருக்கேன்னு சொன்னா அதான் இன்பம். அப்ப அங்க வந்து காணிக்கை வந்து சலாம் மட்டும்தாங்கிறான். அங்க காணிக்கை என்ன? சலாம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும், சாந்தி, அல்லாஹ் சாந்தி தரட்டும், அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்பதை தவிர யாரும் யாருக்கும் எந்த காணிக்கையும் கொடுக்க தேவையில்லை. யாரும் விரும்ப மாட்டாங்க, நினைச்சது எல்லாத்துக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்றான். உதுகில் அல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தவர்கள் ஜன்னாத்தின் சொர்க்க சோலைகளிலே செலுத்தப்படுவார்கள். தஜ்ரீமின் தஹ்தில் அன்ஹார், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதின ஃபீஹா, அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிட்டு தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம், அதிலே அவர்களுக்கு உரிய காணிக்கை சலாம் மட்டும்தான். காணிக்கைன்றால என்ன? ஒரு ஆளை கொண்டு பார்க்க போனா ஸலாம் அலைக்கும், அதே போதும் அவருக்கு. ஏன் அதை வாங்கிட்டு வரல, இதை வாங்கிட்டு வர, என்ன வாங்கிட்டு வரல இங்க இருக்குதா, நீ என்ன வாங்கிட்டு வரதுங்கிற? யார் இங்க போனாலும் அவற்றை உள்ள இவற்றையும் இருக்குது, எதுவும் வாங்கிட்டு போற அளவுக்கு இருக்காது. அதுவே இன்னைக்கு மொய் கொடுக்கலன்னா கல்யாணங்கள்ல, கல்யாணத்துக்கு போய் தின்னுட்டு வந்தான்னு வைங்க, நான் அவன் கல்யாணத்துக்கு அதை வாங்கி கொடுத்தேன், என் கல்யாணத்துக்கு சும்மா தின்னுட்டு போயிட்டான்னு சொல்றாங்களா இல்லையா? எதிர்பார்க்கிறான். இந்த மாதிரி இந்த மொய்யல் ஒரு விளையாட்டம் இருக்கக்கூடாது. அழகா சும்மா இப்ப உன்னை வந்தீங்கன்னா இஹ்லாசோட உன்னை எதிர்பார்ப்பான். ஒரு மணி ஒரு சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா, எதையும் எதிர்பார்க்கல இல்ல. அந்த எதிர்பார்க்காத ஒரு சலாத்தை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காத ஒரு உலகம் அப்படிங்கிறதுக்காக தான் நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் காணிக்கை செலுத்திக்கிடுவாங்க. அதே மாதிரி அங்க வந்து வானவர்கள் காவலர்கள் இருப்பாங்க, உள்ள மலக்குகளை எல்லாம் காவலுக்கு போட்டிருப்பான. அந்த காவலர்கள் காவலகம் கதனத்துகா, காவலர்கள் சொல்வார்கள் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக, திபுத்தும் சோமா இருக்கிறீங்களா, ஃபதுகுலுஹா காலிதீன், நிரந்தரமாக நுழையுங்கள் வரவேற்பே சலாம் தான் ஆரம்பிக்கும். உள்ள போகும் பொழுது திறந்த வீட்டில் நாய் மாதிரிலாம் போக முடியாது. அங்க வாசல் நின்று வாங்க, சொன்னா இருக்கலாம், சும்மா இருக்கலாம், உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம், உள்ள வாங்க என்று கூட்டிட்டு போவாங்க. ஆரம்பமே சலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் கொள்ளக்கூடியதும் சலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 10:10 சொல்றான், தாவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம். அங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்யற காணிக்க, அல்லாஹ்ட்ட செய்யற பிரார்த்தனை, ரெண்டையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அங்க என்ன துவா செய்வோம்? துவாவே கிடையாது. அங்க என்ன துவா எல்லாம் கிடைக்கும்? என்ன துவா? துவா எதுக்கு செய்யறோம்? சொர்க்கத்தை கொடுங்கிற துவா செய்யறோம், அது கொடுத்தாச்சு. நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு துவா செய்யறோம், காப்பாத்தியாச்சு. சோறு வேணும், கஞ்சி வேணும், அது வேணும், இது வேணும், துவா செய்யணும், கிடைச்சாச்சு. என்னது துவா செய்யறது? ஒரு துவாவும் கிடையாது, தாவாகும். அங்க அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம மட்டும்தான். யாரெல்லாம் நீ தூய்மையானவன், அவ்வளவுதான், கேட்கறதுலாம் கிடையாது. அங்க உள்ள துவா என்ன? அல்லாஹ் புகழ்றது மட்டும்தான் துவா. உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கல, மரணம் கேட்க போறாங்க, எனக்கு பிள்ளைய கூட குட்டி கூட கேட்க போறியா? ஒண்ணும் கேட்க போறது இல்ல, எல்லாம் கிடைச்சிட்டதுனால அங்க அவர்களுடைய பிரார்த்தனை என்னவா இருக்கும்னு கேட்டா சுப்ஹானக்கல்லாஹும்ம, இறைவா நீ எவ்வளவு தூய்மையானவன், இவ்வளவுதான். இதை தாண்டி ஒண்ணுமே பேச மாட்டோம். அல்லாஹ்ட்ட கேட்கறதே கிடையாது, கேட்க தேவையும் கிடையாது. சுப்ஹானக்கல்லாஹும்ம, அங்கே அவர்களுடைய பிரார்த்தனை சுப்ஹானக்கல்லாஹும்ம தான். தஹிய்யத்துஹும் ஃபீஹா சலாம், அதுல அவர்களுடைய காணிக்கை சலாம் தான். சரி, சுப்ஹானக்கல்லாஹும்ம ஆரம்பிப்பாங்க, முடிக்கணும்ல துஆவை. ஒரு துஆ ஓதுனா முடிக்கிறோம்லங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான். வ ஆகிரு தாவாஹும், அவருடைய துஆவை முடிக்கிறது வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இடையில ஒண்ணுமே இருக்காங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்ய நினைக்கும் போதெல்லாம் சுப்ஹானக்கல்லாஹும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லணும், அவ்வளவுதான். யாராவது தூய்மையானவன், உனக்கு இல்ல, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பிரார்த்தனை சுப்ஹானக்கல்லாஹும்ம, அதாவது எதுக்கு அல்லாஹ் சொல்றான்னா, நீ கேட்க தேவை இருக்காதுங்கிறான். எதுக்கு இதை வந்து ஒரு விளையாட்டு நீங்க நினைக்க கூடாது. எதுக்கு இது அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா,
அங்க ஏதாவது ஒரு பற்றாக்குறை இருந்து நல்லா இது கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு 2 தலைவாணி கூட கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே இப்படின்னு வந்து இந்த கறிக்கு பேர் அந்த கறி கொடுவேன், ஆப்பிள் பிடிக்கல திராட்சை கொடுவேன், இதெல்லாம் இருக்காது. நீ நினைச்சா வந்துடும், அவ்வளவுதான். ஆப்பிள் பிடிக்கல திராட்சை தான் வேணும்னு நினைக்கிறீங்களா, நினைச்சோட வந்துட போகுது. அப்ப வந்து கேட்க வேலை இருக்காதுங்கிறதுக்கு பாருங்க, அது பெரிய பாக்கியம். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்விடத்தில் செய்யற பிரார்த்தனை ஒன்றும் இருக்காது என்பதை இப்படி அல்லாஹ் சொல்றான். அங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது என்பதை எப்படி சொல்றான்னா, சுப்ஹானக்கல்லாஹும்ம என்று ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடித்து விடுவார்கள். இதான் அவர்களுடைய துஆ என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இதுல ஏதாவது விடுபட்டு இருக்கலாம், இது இல்லாத ஒன்று ஒருத்தனுக்கு டேஸ்ட் இருக்கலாம். ஒவ்வொருத்தனுக்கு என்ன செய்யிருக்கேன், அந்த கம்ப்யூட்டர் வேணும் நினைப்பா ஒருத்தன், அந்த உலகத்துக்கு இங்கே பார்த்து பல கம்ப்யூட்டர் தான் நல்லா இருக்குமே. அது எத்தனை விஷயங்கள் உலகத்தில் வரும், அதையெல்லாம் அன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் சொன்னான்னு வைங்க, அந்த மக்கள் குழம்பு போயிடுவாங்க. கம்ப்யூட்டர் என்ன கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்பாங்க சஹாபாக்கள்லாம். அது சொல்ல இயலாது, சொன்னா அந்த மக்களுக்கு 14 நூற்றாண்டு புரியாம போயிருக்கும் குர்ஆன். அதுக்காக எல்லாம் என்ன பண்ணிவிட்டான்னா, இது மட்டும்தான் இல்லப்பா, இன்னும் மனசு விரும்புறது எவ்வளவோ இருக்கும். காலத்துக்கு காலம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை, இத்தனை விருப்பங்கள் உனக்கெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் முத்தாய்ப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது ஈடுபட்டு இருந்தா, இதை தவிர உனக்கு எது இன்பம் நினைக்கிறியோ அதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா, அது வரிசையா அல்ல அடிக்கிறான் பாருங்க. 16:31 சொல்றான், லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அதுல அவர்கள் நாடியதெல்லாம் கிடைக்கும். சுருக்கி அடிச்சுட்டான், இதெல்லாம் நீ வேற ஏதாவது விரும்புறியா இந்த வாங்கிக்கிறான். அப்ப லஹும் ஃபீஹா மா யஷாஊன் 16:31 அப்படி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 42:22 சொல்றான், லஹும் மா யஷாஊன் இன்த ரப்பிஹிம், அவர்கள் நாடியதெல்லாம் இறைவனிடத்தில் அவர்களுக்காக இருக்கிறது, நாடியதெல்லாம் கிடைக்கின்றான். அதே மாதிரி 25:16 லஹும் ஃபீஹா மா யஷாஊன், அவர்கள் நாடியதெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அதே வாசகத்தை சொல்லி காட்டுகிறான். 43:71 வஃபீஹா மா தஸ்தஹீஹில் அன்ஃபுசு, அதுல அவர்களுடைய மனம் வந்து ஆசைப்படக்கூடியதெல்லாம் இருக்கிறது. ஒ தலுதுல் அய்யுனு, கண்கள் இன்பம் அடையக்கூடியதெல்லாம் இருக்கிறது. போ அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ ஆசைப்படுறதெல்லாம் அங்க இருக்கு சொர்க்கத்துக்குள்ள. எதெல்லாம் ஆசைப்படுறது அதெல்லாம் இருக்குது, எதெல்லாம் பார்த்துவோம் கண்ணு இன்பம் அடையுமோ அதெல்லாம் அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி போறான் 43:71. அதே மாதிரி 41:31 சொல்றான், வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தவூன், உங்களுக்கு அந்த சொர்க்கத்துல உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் தரப்படும், நீங்கள் கேட்டதெல்லாம் தரப்படும். கேட்டதும் கிடைக்கும், நினைத்ததும் கிடைக்கும். என்ன பாக்கியம், கேட்டதும் கிடைச்சிருது, நினைச்சதும் கிடைக்குது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி காட்டுகிறான். இது போக அந்த சொர்க்கத்துல கிடைக்கிறதுல முக்கியமான பானங்களாக அல்லாஹ் சொல்லி காட்டுவது, மதுபானம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான், தேன் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான், பால் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் நல்ல நல்ல சாமாங்க. ஆனா மதுபானம் என்ன மதுபானம்னா மைனஸ் போதை, போதை இல்லாத மதுபானம் கிடைக்கும். மதுபானம் பேரு, ஆனா என்ன இருக்காது, அதுல போதை இருக்காதுங்கிறான் அல்லாஹ் 47:15 சொல்லி காட்டுகிறான். மதருல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகுன், முத்தகீன்கள் இறையச்சம் உடையவர்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த சொர்க்கத்திற்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, அதெல்லாம் ஆறு ஓடுதுன்னு சொல்லிடுறான். அதுல சொல்லி காட்டுகிறான், அன்ஹாரும் மிம்மாயின், தண்ணீரால் ஆறு ஓடிக்கும், நீரை கொண்டு ஆறு ஓடும். அன்ஹாரும் மின் லபனின், பால் ஆறும் ஓடும் சொல்றாங்கல்ல, பால் ஓடும். ஆனா பால் ஓடுனா கெட்டு போயிருமே, வாங்கி வச்ச வீணா போயிருதுங்க. காலைல வாங்கின பானம் சாயந்தரம் யூஸ் பண்ண முடியுதா, அது கெட்டு போயிருங்கிற சயின்ஸையும் சேர்த்தெல்லாம் சொல்றான். லம் யத்தகையர் தாமுஹு, அதனுடைய சுவை கெடாத பால் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ வாங்கி வச்ச பால் கெட்டு போயிருப்பா. இந்த காலத்துல எல்லாம் பாலை கறந்து வச்சு விற்கிற காலம் கெட்டு போய் உணர்றோம், அந்த காலத்துல வழங்க முடியாது, அப்பப்ப கறந்து குடிச்சிட்டு போயிருவாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுனா சுவை கெடாத பாலாறுகளும் இருக்கிறது. வான்ஹாரும் மின் ஹம்ரின், மது ஆறும் அங்கே ஓடுகிறது. லதத்தல் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய மது ஆறும் ஓடுகிறது. வான்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தூய்மையான தேனாறுகளும் ஓடுகிறது. இதெல்லாம் பெரிய அதிசயமே கிடையாது. அவனுக்கு வேணுங்கிற பால் வேணா எடுத்து குடிச்சிக்கிற வேண்டியதான். போய் இப்ப தண்ணியை போய் ஆத்துல குடிக்கிற மாதிரி பால் குடிக்க ஆசைப்பட்டோம்னா போய் அங்கே ஜக்கு வச்சிருக்கேன் எடுத்து குடிச்சிட்டு வந்துட வேண்டியதான், அவ்வளவுதான். தேன் குடிக்க ஆசைப்பட்ட குடிக்க வேண்டியதான். இப்படி எல்லாம் அல்லாஹ் தருவேன்னு சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரியான நகைகள் கிடைக்கிறது, குடிக்கிற பானங்கள் கிடைக்கிறது. இது மாதிரி எல்லா விதமான பானங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இது போக இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அது ஏங்கிறது நமக்கு புரியல. அதாவது இந்த பானங்களை சொல்லும் பொழுது நேற்று கூட நான் சொல்லி காட்டினேன், ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்னு இஞ்சியுடைய சுவையுடைய பானம் கிடைக்குங்கிறான். இன்னொரு பானத்தை சொல்லி காட்டுகிறான், மிசாஜுஹா காஃபூரா. காஃபூர்னா கற்பூரம். இந்த கற்பூரம் சுவை கொண்ட
ஒரு பானம் அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறான். இந்த கற்பூரத்தையும் இஞ்சியும் எவனா ஆராய்ச்சி பண்ணான்னு வைங்க, இந்த உலகத்திலேயே எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். இந்த இல்லாத எய்ட்ஸ் கூட மருந்து இருந்தாலும் இருக்கலாம். அல்லாஹ் வந்து அதை பெருசா சிறப்பித்து ஒன்றை சொல்கிறான் என்றால் என்னமோ வச்சிருப்பான். கற்பூரத்தை கலந்த ஒரு மதுரமான பானம் தரப்படுங்கிறான். இஞ்சி கலந்த சஞ்சபியிலையும் காஃபூரையும் எல்லாம் என்ன செய்யறான். மற்றதெல்லாம் நமக்கு இன்பமா தெரியுது, நம்மளுக்கே இன்பமா தெரியாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இஞ்சையும் கற்பூரத்தையும் சொல்றான். கற்பூரம் தெரியும்ல, கற்பூரம் சூடம்பிங்கல்ல, அதான் கற்பூரம். அந்த கற்பூரம் அந்த சூடம் கலந்த மாதிரி இருக்கும். சூடம் கூட லட்டுல எல்லாம் சேர்க்கிறாங்க, அப்பதான் நல்லா இருக்குது. லட்டுல சூடம் அந்த கற்பூரம் கலந்தா தான் அந்த லட்டு டேஸ்டே கிடைக்கும். அது கலக்கும் போது டேஸ்ட் இருக்குதான் செய்யுது. அல்லாஹ் வந்து வேற என்னத்துக்கு சொல்றாங்கிறது விளங்கல. அந்த மாதிரியான ஒரு பாக்கியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் சொல்றான், உலகுக்கு பிறகு கடைசியா மூமீன்கள் அந்த காபிர்களை பார்த்து இன்றைய தினம் சிரிப்பார்கள். சிரிச்சு இல்லடா, பயங்கரமா சந்தோஷப்பட்டு இல்ல, இப்ப பாரு எங்களை பாரு என்று ஆமனு மினல் குஃபாரி யலஹகூன், இன்றைய தினத்தில் தான் மூமீன்கள் காபிர்களை பார்த்து சிரிப்பார்கள் என்று அல்லாஹ் முடிக்கிறான் 83 34. இப்படி ஏராளமான பாக்கியங்களை சொர்க்க சோலைகள்ல அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். இந்த சொர்க்கத்துக்காக நம்ம ஆசைப்பட வேண்டும். இந்த சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறதை விட நரகத்துக்கு பயப்படணும். சொர்க்கத்துக்கு ஆசைப்படுறதுனா நீங்க சந்தோஷமா கேட்டீங்க. நரகம்ங்கிறதுல அல்லாஹ் என்னென்ன மாதிரி அவ்வளவு பெரிய ரஹ்மான் இப்படி அள்ளி தந்தவன், தப்பு பண்ணிட்டு பாஸ் மார்க்கு கூட வாங்காம வந்தால் என்ன செய்வேங்கிறத எச்சரிக்கிறான். அதுதான் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து முழுக்க முழுக்க நரகத்தில் இருக்கிற தண்டனைகளை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.